ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா புது பேஷன் ப்ளஸ் 2025 எடிஷன் வித் இந்த ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி மாடலுங்க இது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஒரு வெர்ஷன். ஸோ நம்ம வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த பைக்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, 2025 இந்த பேஷன் ப்ளஸில் என்னென்ன மாற்றங்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூவை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்காகவே நேச்சுரலாக அந்த சன்லைட்டுங்கிறது இறங்கிடுச்சு. ஸோ லுக்ஸ் பெட்டர் அண்டு லுக்ஸ் லைக் அந்த ஓல்டு வெர்ஷன் நான் சொல்லும்போது பேஷன் ப்ளஸை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் கூடவே வந்த ஒரு பிரதர்ஹுட் மாடல் தான் இந்த பேஷன் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டர் ப்ரோ சேஞ்ச் ஆச்சு. அட் த சேம் டைம் பேஷன் ப்ரோவும் நமக்கு வந்து வந்துட்டு இருந்தது. அப் டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2019 வரைக்குமே சம்திங் அந்த பேஷன் ப்ரோ வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, நியூ அப்டேட்டட் அந்த வெர்ஷன் 2 மாடலில். அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து எக்ஸ்டெக் வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு பேஷன் எக்ஸ்டெக்ன்ற ஒரு வேரியண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு நடுவில் 110cc ஒரு பேஷன் எக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த அத்தனை மாடலுக்கும் தாண்டி இப்போ ஃபைனலாக ஹீரோ லான்ச் பண்ண ஒரு வெர்ஷன் அப்படின்னா இந்த புது அப்டேட்டட் வித் அந்த விண்டேஜ் லுக்கில் இருக்கக்கூடிய பேஷன் ப்ளஸ் வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டில் அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் நல்ல விதமாக பண்ணலை, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஹெட்டோட அந்த யூனிக் டிசைனை கொண்டு வந்தது. ஈவன் அந்த வண்டியோட டேங்க்லேருந்து அந்த ரியர் செக்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த 2016-17 வருஷனில் வந்து அந்த பேஷன் ப்ரோ மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டோட ஹெட் செட்டப் மட்டும், இந்த ஃப்ரண்ட்டோட யூனிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பழைய 2012-13 காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பேஷன் ப்ளஸ் வந்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ப்ரோ, அந்த வேரியண்ட் மாதிரி டிசைன் வந்து ஹெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களோட அந்த யூனிக்கான நல்ல சேல்ஸான 2 விதமான டிசைன்ஸை ஒன்றா மெர்ச் பண்ணி கொடுத்தது தான் இந்த பேஷன் ப்ளஸ். அண்ட் இந்த வண்டியோட லான்ச்சுக்கு அப்புறம் நிறையா கம்யூட் பீப்புள்ஸ், நிறையா சாதாரணமான ஆட்கள், டெய்லி வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த வண்டியை விரும்பி எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ அதை தாண்டி ஒரு நல்ல ஹச்எஃப் டீலக்ஸ் தாண்டி ஒரு நல்ல பைக்காக கண்டிப்பாக இந்த பேஷன் ப்ளஸ் வந்து இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலையபிளான ஒரு பைக் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஹீரோ செஞ்சதுலேயே உருப்படியான ஒரு 3 விஷயத்தில் ஒரு விஷயம் இந்த பேஷன் ப்ளஸ்ஸு. இன்றைக்கி ஹீரோ வந்து கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். நிறையா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் விடுறாங்க. எக்ஸ்பல்ஸ் 210 வந்துட்டுருக்கு, எக்ஸ்ட்ரீம் வந்துருக்கு. ஸோ எல்லா பைக்ஸுமே பட் இன்னும் ஷோரூமுக்கு அவைலபிளாக ஆகலை. பட் நிறையா பைக்ஸ் அவங்க லான்ச் பண்ணி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. பட் இன்னும் காமன் பீப்புளோட அவைலபிலிட்டிக்கு அது இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது ஒரு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க. ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து 2 வருஷம் இந்த பைக் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்க ஒரு மாடலாக இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷன்ஸுக்கு அவங்க மூவ் ஆனது அண்ட் இந்த வண்டியோட லுக்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு டிசைனாக இருக்குது. ஏன்னா கார்பரேட்டர்லேருந்து அவங்க ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பைக்ஸை. அண்ட் இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அவுட்லுக்கு, அந்த ரியர் டிசைன்ஸ், எல்இடியோட கான்செப்ட்ஸு எல்லாமே புதுசாக இருந்தாலும் இந்த வண்டி இப்போவும் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வரக்கூடிய ஒரு மாடல் தான். என்ஜினோட அந்த அவுட்புட், அந்த கீழே இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே சேம் நமக்கு அந்த பழைய பேஷன் ப்ரோ என்ன ஒரு ஃபீல் கொடுத்ததோ அதே ஃபீல் தான் இந்த வண்டியுமே வந்து கொடுக்குதுங்க. என்ஜினோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக்கோட என்ஜின் ஒரு 99cc அந்த ஒரு 100cc என்ஜின் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வருது. உங்களுக்கு இதோட பவர் அப்படின்னு பார்க்குறப்ப 7.5 பிஹெச்பி அண்ட் அதே மாதிரி 8.05 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எக்ஸாக்ட்லி சேம் நம்ம ஸ்ப்ளெண்டர் என்ன ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே தான், டியூலெக்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே தான். நமக்கு இந்த 3 என்ஜினுமே கிட்டத்தட்ட நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே சேம் தான். வெளியில் இருக்கக்கூடிய அந்த கேஸோட டிசைன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ப்ளெண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஆம் அந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இதுலேயும் டியூலெக்ஸ்லேயும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த பைக்ஸ்க்கு அந்த கேஸ் மட்டும் தான் மாறுதே தவிர ஹெட்டு உள்ளே இருக்க காம்போனன்ட் எல்லாமே சேம். பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்ஸும் சேம் தான். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 4 கியருமே பின்னாடி போடுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு இன்ஜின், ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்போட வரக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான ஒரு இன்ஜின் இந்த இன்ஜினை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல என்ஜினுங்க, சீரியஸ்லி ஒரு நல்ல என்ஜின். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 70-80லாம் தராது. ரியல் டைமில் இதோட ஆவரேஜ் மைலேஜ் பார்க்குறப்போ 65ங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜ். 60லேருந்து 70 அப்படிங்கிறத நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மைலேஜ் செக்மெண்ட்டு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் அப் டு பீரியட் உங்களுக்கு 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி இதே மைலேஜ் கொடுக்கும். என்னோட அப்பா பேஷன் ப்ரோ தான் வச்சுருக்காங்க. இன்னமும் எங்கள் பைக் வந்து பார்த்திங்கன்னா 65 மைலேஜ் வந்து கொடுத்துட்ருக்கு. அதுக்கான ரீசன் அந்த மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரொலாங் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த வண்டியோட மைலேஜ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மாறாது. என்ன தாண்டி இன்னும் ஸ்ப்ளெண்டர் நிறைய பேர் 20-25 வருஷம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட வண்டியுமே நான் கேட்ட வரைக்கும் அவங்களும் 60-65 வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல என்ஜின் நல்லா மெயின்டைன் பண்ணுன்னா
நல்ல இன்ஜின். ஓகேவா? ஸோ ஒரு பெஸ்ட்டான இன்ஜின், நல்ல கம்யூட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு இந்த பைக் நம்ம சொல்லலாம். டயர்ஸ் அண்டு பிரேக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டயர்ஸ் ரெண்டுமே 18 இன்ச்சஸ் வீல் சைஸ். ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன், ரியர்லேயும் அதே 80/100 செக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 18 இன்ச்சஸ் வீல் சைஸ், சேம் அதே டெலஸ்கோபிக். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் ஆர்ம் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே காமனாக நமக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் மாடலில் என்ன பார்த்தீங்களோ அதே விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கோட பெடல்ஸ் ஆகட்டும், ட்ரம் பிரேக்ஸோட குவாலிட்டி, ட்ரம் பிரேக்கோட சைஸு எல்லாமே பழைய வெர்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லா இருக்குது. அண்டு இது வந்து ஓரளவுக்கு ப்ரூவனான ஒரு பைக்கு தான். ஸோ இதில் நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் ஹீரோவும் எந்த விஷயத்துலையும் மாற்றலை. அப்படியே ரியரோட லைட் செக்மெண்ட், அந்த ரியர் லுக்ஸ் வந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த 2016-17 வந்து அந்த பேஷன் ப்ரோவோட லுக்கு இன்ஸ்பயர் பண்ணது தான் ரியரோட டிசைன். ரியர்லேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு 17 பேஷன் ப்ரோ மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு 12-13 பேஷன் ப்ரோ மாதிரி இருக்கும். அது அப்படியே மெர்ஜ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் 4மே ஹேலஜன்ஸ், ரியரோட லைட்ஸுமே உங்களுக்கு ஹேலஜன்ஸ். அந்த செட்டப்போட டிசைன்ஸ், ஃப்ரேம்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஓல்டு வைப்பு அப்படியே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீட்டோட குவாலிட்டி சொல்லவே வேணாம். இது ஒரு சோஃபா சீட்டு, நல்லா இவ்வளோ அளவுக்கு நல்லா இந்த அகலம் தெரியுதா, அந்த அளவுக்கு நல்ல பஞ்சாலேயே கொடுத்துருப்பானுங்க. ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டுற ரைடரும் சரி, பின்னாடி உட்காந்துட்டு வர கோ ரைடரும் சரி, ரெண்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக, ரெண்டு பேரும் சந்தோஷமாக போகிற அளவுக்கான ஒரு நல்ல பைக். சீட் குவாலிட்டியை நம்ம பற்றி சொல்லவே வேணாம். இது ஒரு பெஸ்ட்டு பைக். நீங்கள் பழைய பேஷன் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வண்டியில் இருக்க ஒரு சீட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபேட்டாக இருக்கவங்க, ஹைட்டாக இருக்கவங்க, கொஞ்சம் அகலமான பாடி இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்க சூஸ் பண்ணுற ப்ரிஃபரபிள் பைக் பேஷன் ப்ளஸ் தான். அதுக்கான காரணம் இதோட சீட் அண்டு வண்டியோட அந்த ஒரு அகலமான போஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல சீட்டு, நல்ல ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற மாதிரியான ஒரு பைக்குங்க இது. டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இது 11 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. உங்களுக்கு 1.25 லிட்டர் வந்து ரிசர்வ் வரும். உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறனால நீங்கள் மினிமம் ஒரு 3 லிட்டர்ஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனுங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. நீங்கள் கரெக்டாக ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் நல்லாயிருக்கு. பேஷன் ப்ளஸ் அப்படிங்கிற டிசைன் டேங்க்லேருந்து ரியர் வரைக்குமே பழைய பேஷன் ப்ரோவும் அப்படி தான் இருக்கும். இதில் ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வருது உங்களுக்கு. பிளாக் வித் சில்வர் அண்ட் பிளாக், ஃபுல் பிளாக்கில் ஒரு கலர் இருக்கும், அந்த ரெட்டு வித் பிளாக்கு. அதே அந்த பிளாக் ஒரு இடத்துல ரெட்டு, அந்த ஒயிட் ஒரு இடத்துல பிளாக்குங்கிற மாதிரி ஒரு கலர் இருக்குது. மொத்தம் ஒரு 4-5 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. 4லையுமே உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். டிஸ்க் ஆப்ஷன்ஸ் இந்த பேஷன் ப்ரோவில் இப்போதைக்கு கிடையாது. பட் இந்த இயர் எண்டில் இதில் டிஸ்க் பிரேக் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியோட அந்த அவுட்லுக்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ அந்த ஓல்டு டிசைனை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. ஃப்ரண்ட்டோட எல்இடிஸ்ங்க. ஸோ எல்இடிஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ், 2 லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. லோயர் பீம் உங்களுக்கு நார்மலாக இருக்கும், மேலே ஒரு சின்ன லைட் செட்டப்பு, கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட்ஸோட குவாலிட்டிங்கிறது நல்லா இருக்குது. நைட் டைமில் இந்த ஒயிட் லைட்டோட ஒர்க்குங்கிறதுமே நல்லா இருக்குது. ஹச் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்து எரியும். ஓகே, லைட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஹேலஜன் தான் ரொம்ப பிடிக்கும். என்னோடய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் ஹேலஜன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதோட கன்சோல் மீட்டருங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம், இந்த கன்சோலை அவங்க டிஜிட்டல் கன்சோலாக அப்டேட் பண்ணல. பட் கன்சோலை டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. பேசிக் வெர்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ், உங்களுக்கு கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. சைடு ஸ்டாண்ட் போட்டிருந்து கியரில் இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஹீரோட லைட் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்ஷன், i3s, சைடு இண்டிகேட்டரு, ஹை பீமு, லோ ஃபியூவலுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. அந்த எக்கனாமி நோட்டுமே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் இருக்குது, ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து காட்டும். இந்த டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. தென் ஃபியூவலோட தான் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த விஷயங்கள் தான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு கன்சோல், பட் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு கன்சோல்னு சொல்லுவேன். i3s பட்டன் இருக்குது, பவர் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. என்ஜின் ரொம்ப காமாக இருக்குது. என்ஜின் பயங்கர காமு. அப்படியே சுவிட்சஸ், இந்த பழைய சுவிட்ச் டைப்பு, பேஸு, ஹை பீம், லோ பீமு, ஹாரன் அடித்து பார்ப்போம். கம்மியாக இருக்குது. ஓகே, ஹாரன். கிளச்சு பழைய செட்டப் தான், பிரேக்கும் பழைய செட்டப் தான். மிரர்ஸ் இன்க்ளூடிங் அந்த ஒரு பழைய செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு.
ஸோ ஓவரால் இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,02,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. அப் டு 99,000 இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நார்மல் வெர்ஷன் இருக்குது, எல்இடி வராமல் நார்மல் வெர்ஷனும் இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எல்இடி ஆப்ஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த பைக்ஸோட ப்ரைஸ் வந்து 1,02,000 வரைக்கும் வருதுங்க. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60லேருந்து 65 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆவரேஜ் மைலேஜாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப் டு 68-70 வரைக்கும் நீங்கள் போகலாம், பேஸ்ட் அப்போ நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் நான் ஆவரேஜாக ஒரு 65 வந்து தாராளமாக கிடைக்குங்க இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக இந்த பைக்கை பற்றி நான் சொல்ல நினச்ச விஷயங்கள் இவ்வளோ தான். இதை தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ கண்டிப்பாக வரும், நீங்கள் அதை மறக்காமல் வந்து பாருங்கள். ஏன்னா டெஸ்ட் ரைடில் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் அந்த என்ஜின் வந்து பழைய ஃபீல் தான் இருக்கா அண்ட் இந்த புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு அந்த பழைய பேஷன் ப்ரோ எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் அவங்க வந்து கொடுக்குது. அண்ட் அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் ரைட் நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா புது பைக்ஸ் அந்த புது 2025 வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல கம்யூட்டர் அண்ட் மைலேஜ் பைக்கோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.